ஸோ சி அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து செகண்ட் யூனிட்டுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக எங்கே கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்ஸே வந்து ஒரு கிட்டத்தட்ட ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ப்ரீவியஸ் அரியரு, ப்ரீவியஸ் கரண்ட் பேப்பரு, அப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த அரியரு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதே போல் 3 டைம்ஸ் கேட்டதுனால நம்ம வந்து இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு. ஸோ ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரோக்ராமாக கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா பார்ட் சியில் வந்து ப்ரோக்ராமாக கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா எம்ப்ளாயீஸோட டேட்டாஸ் கொடுத்து அவங்க எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க, அவங்களோட சேலரி எவ்வளவு, அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுற மாதிரி, அவங்க நேமு, அவங்களோட ஐடி, எம்ப்ளாயி ஐடிலாம் டைப் பண்ணி வர மாதிரி, வெளியில் பிரிண்ட் வர மாதிரி, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு தடவை வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வந்து வெளியில் வர மாதிரி, அவங்க எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, ரேங்க் எப்படி, அவங்க மார்க் எவ்வளவு, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம லேப் ப்ரோக்ராமில் பண்ணியிருப்போம். ஸோ லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ எம்ப்ளாயீஸ் டேட்டாஸும் நான் புக்கில் இருக்கிறத ஸ்கேன் பண்ணி போட்டு விட்றேன் நான். சரியா, ஆன்சர் இருக்குது போட்டு விட்றேன். அதே போல் இது போக இந்த ஸ்ட்ரக்சர் டாப்பிக்கை வந்து வேறு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரையும் யூனியனுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது பிக்கோஸ்டிலே கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் யூனியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து ஒரு பிக் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஃபைலில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறாங்க, அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே லேப் ப்ரோக்ராம் தான். நம்ம லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு லேப் சிலபஸில் பண்ணியிருப்போம்ல, ஃபைல் ஹேண்ட்லிங் டாப்பிக்கு, ஃபைல் காப்பி பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, அந்த டாபிக் தான். அதே போல் ப்ரீ ப்ராசஸர் வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் பேப்பர் கிட்ட வருது. ஸோ ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் வந்து கொஸ்டின் வருது. அதில் ஒரே ஒரு தடவை தான் பாயிண்டர்ஸ் வச்சு எப்படி கேட்டிருக்காங்கன்னா பாயிண்டர்ஸ்குள்ளே வந்து அரே வர மாதிரி, அரே வந்து ஆர்குமெண்ட்டாக நிற்கிற மாதிரி, அதே போல் பாயிண்டர்ஸ்குள்ளே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வர மாதிரி. ஸோ அதனால் எனக்கு பாயிண்டர்ஸ் படிக்க முடியாதுன்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை விட்டுட்டாலும் ரிமைனிங் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கும் ஸ்ட்ரக்சர்ஸும் நல்லா படிச்சுக்கிட்டா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஷுவராக வந்து ஒரு பிக் கொஸ்டின் வரும், அதை நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரியா, படிக்காமல் இருக்க வேண்டாம், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே.